ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அ பிக் சாரி. நான் இந்த சாரி எனக்கும் கேட்டுக்கணும், உங்களுக்கும் நான் சொல்லணும். வை பிகாஸ் நேத்து நான் என்னோட வீடியோ பிளாகை போஸ்ட் பண்ண முடியல. நான் அந்த லிங்கை பிரேக் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றதுக்காக ரொம்ப விஷயங்கள் இருக்கு. லாஸ்ட் 2 days என் லைஃப்ல நடந்தது. அதனால நான் லேர்ன் பண்ண லெசன்ஸ், டாப் 3 டேக்அவேஸ், அதாவது டாப் 3 பாயிண்ட்ஸ் விச் யூ ஷுட் ஃபாலோ இன் யுவர் லைஃப். ஃபர்ஸ்ட் ஒன், எப்பயுமே லைஃப் வந்து நம்ம பிளான் பண்றபடியே நடக்காது. ஓகேங்களா? ஸோ ஏதாவது நம்ம பிளான் படி நடக்கலைன்னா வி ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் அன் ஆல்டர்னேட்டிவ். நான் ஒரு பிளான் ஏவே நம்பிட்டு தான் நான் ட்ரிப் பிளான் பண்ணி நான் போனோம் ஆக்சுவலா. ஸோ அந்த பிளான் பண்ணி போகும்போது என்கிட்ட வந்து பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி இருந்தது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் நம்ம மலமாரி நம்பி இருந்த பிளான் ஏ எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஸோ அட் தட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகல, நான் பேனிக் ஆகல. ஸோ ஹேப்பன் சொல்லிட்டு செகண்ட் பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ணேன். ஸோ பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ணி நான் ப்ரொசீட் பண்ணும்போது நான் என்ன டெஸ்டினேஷன் போய் சேரணுமோ நான் ஆட்டோமேட்டிக்காக டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆனேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பாயிண்ட். ஓகேங்களா? வேல்யூ அடிஷன். இதனோட ஃபுல் மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். லாஸ்ட் டே பிஃபோர் எஸ்டர்டே நைட் 1 o'clock we are standing in the middle of the bus stand. ஸோ அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். ஸோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து ஆல்மோஸ்ட் அவரும் ஜஸ்ட் எங்களை பார்த்துட்டு டைரக்டா வந்து கேட்டாரு. ஸோ நீங்க எங்க போகணும்னு கேட்டாரு. நாங்க சொன்னோம் இந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னதுக்கு அப்புறமா அவர் சொன்னது என்னன்னா, ஸோ ஓகே நீங்க அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, நான் கூட்டிட்டு போய் விடுறேன். ஸோ அங்கிருந்து நீங்க இன்னொரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போறதுக்காக உங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் கிடைச்ச உடனே எனக்கு நீங்க அமௌண்ட் கொடுத்தா போதும் அந்த ஒரு பாயிண்ட் வந்து அங்க முன்னாடி சொன்னார். ஃபர்ஸ்ட் அவர் வந்து அவர் என்ன பண்ண போறான்ற கிளியரா சொன்னதுக்கு அப்புறமா தான் அவர் அமௌண்ட்டை டிமாண்ட் பண்ணாரு. சொன்னதை அவர் காப்பாத்தினாரு. மிட் நைட் 2 o'clockல இருந்து அதுக்கப்புறம் காலையில் 7:30 வரைக்கும் எங்க கூட தான் இருந்தாரு. ஸோ எங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது எங்களுக்கு. அந்த ஒரு ஜேர்னி ஆக்சுவலா 2 to 7 வந்து எங்க லைஃப்ல மறக்க முடியாத ஜேர்னியா இருந்தது. அதே மாதிரி சொன்ன மாதிரியே எங்களை கூட்டிட்டு போய் அந்த டெஸ்டினேஷன்ல விட்டாரு. அங்க டிக்கெட்ஸ் வாங்கினோம். நாங்க வாங்கினது அப்புறமா தான் நாங்க ஜஸ்ட் ஓவர் த போன் அவர் கேட்டார், நீங்க டிக்கெட்ஸ் வாங்கிட்டீங்களான்னு கேட்டார். ஆமா வாங்கிட்டோம்னு சொன்னப்போ இப்போ நீங்க அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணார். ஸோ இந்த மாதிரி ஒரு லெசன் வந்து பாத்தீங்கன்னா என் லைஃப்ல நான் இவ்வளோ எளிமையா கத்துக்கொண்டது நம்ம நினைக்க கூட பார்க்கல நான். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா டிமாண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையானது கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இதை நீங்க வேலையிலையும் அப்ளை பண்ணலாம். நீங்க வேலை பார்க்குற இடத்துல நீங்க எவ்வளவு வேல்யூ ஆட் பண்றீங்க கம்பெனிக்கு, உங்களால கம்பெனிக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குது, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியலி, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜாப் ரோல், எல்லாமே அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ தேர்ட், ட்ரஸ்ட். இதை நான் வந்து கண்டிப்பா சொல்லி ஆகணும். என் கூட வந்த அந்த 4 பேர் என்ன நம்பினாங்க. ஃபார் ஃபுல் 1 day பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னோம் அதுதான் கேட்டாங்க. இன்கேஸ் பிளானே ஃபெயில் ஆனாலும் நான் பிளான் பி சொல்லணும், ஓகே நீங்க என்ன சொன்னாலும் ஓகே சொல்லி என் பின்னாடி சப்போர்ட் பண்ணி என் பின்னாடி நின்னாங்க. ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் என்னதுன்னா ஆல்வேஸ் ஹேவ் பிளான் ஏ அண்ட் பிளான் பி. செகண்ட், ஆட் வேல்யூ டு அதர்ஸ் பீப்புள்ஸ் லைஃப். ஆட் வேல்யூ வேர் யூ ஆர் ஒர்க்கிங். தேர்ட் பாயிண்ட், பில்ட் ட்ரஸ்ட். ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம லைஃப்ல ப்ராஸ்பர் ஆகணும்னு. ஸோ கண்டிப்பா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நேத்து மிஸ் பண்ண பிளாக் போஸ்ட் பண்ண மிஸ் பண்ணதுக்காக இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டோம்ன்ற சான்ஸ் இருக்கும்போது இன்னைக்கு நான் அதோட மோர் தென் வேல்யூ ஆட் பண்ணிருக்கேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகேங்களா? எஸ். ஸோ கண்டிப்பா இது மாதிரி நான் ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸஸ் அவங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஒரு ஒரு ஸ்கில்ஸ்க்கும் ஒரு ஒரு சிச்சுவேஷனுக்கும் நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன். ஸோ அதை நான் ஷேர் பண்ணும்போது இது ஒரு பெரிய டேக்அவேவா உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ ஈஸியா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? அகெயின் ஐ எம் ரிமைண்டிங் யூ பீப்புள், இந்த சாட்டர்டே at 7:30 ஐ எம் கண்டக்டிங் a webinar, ஃப்ரீ வெபினார். யூ ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின். ஓகேங்களா? அதுக்கான லிங்கை வந்து இந்த பிளாக்ல வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கிளிக், சிங்கிள் கிளிக் இஸ் கோயிங் டு சேஞ்ச் யுவர் லைஃப். பிலீவ் மீ, ஜஸ்ட் கம் அண்ட் ஜாயின் மை செஷன். தேங்க்யூ ஸோ மச்.